வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ 4 மணி. என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்கம்மா. வாங்க இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை செய்வோம். எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சுலபமாக செய்யலாம் சொல்லித்தரேன். 1 கப்பு இடியப்பம் மாவு, கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், அது கிண்டுறதுக்கு ஒரு சட்டி, ஒரு ஆப்பை, கொஞ்சம் தண்ணி, உப்பு, தேங்காய் பால், பசும்பால், இவ்வளோதாம்மா ஜாமான். ஏலக்காய் தூள், சுக்குத்தூள். இப்போ கருப்பட்டி நம்ம எடுத்து காய்ச்சிக்கிறோம். நம்ம காய்ச்ச தொட்டிக்கு நம்மளுக்கு அளவு தெரியாது. நான் பாவு எடுத்த பிறகு நான் 1 கப்பு ஊற்றுவோம்மா, அது கரெக்டாக வரும். அப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறோங்க. இதுக்கு அளவு வேணும்னா நம்ம 1 கப்பு மாவு எடுக்கிறோம்லம்மா, அதே கப்பில் 3 கப்பு தண்ணிம்மா மாவு குழைக்க கரெக்டாக உங்களுக்கு வரும். 2.25 இல்லை 3 கரெக்டாக உங்களுக்கு வரும்மா. 1 கப்பு மாவுக்கு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில், அதோட கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்கம்மா, 2 நிமிஷம். அதோட நான் கப்பு தான் உங்களுக்கு வேறு மாற்றி இருக்குது. நான் அளவு கரெக்டாக சொல்கிறேன். 100 மில்லி தேங்காய் பால், 200 மில்லி தேங்காய் பால், 100 மில்லி பசும்பாலும்மா. பசும்பால் இல்லாதவங்க தவிர்த்துக்கிறோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி தட்டில் கொட்டி கிண்டிக்கிறோங்கம்மா. அதோட 400 மில்லி தண்ணியை ஊற்றி, 2 கப்பு தண்ணிம்மா, பெரிய கப்பு 2 கப்பு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க. இப்போ ரொம்ப டவுன் பண்ணான போட்டு அப்புறம் சிறு உருண்டையாக உருட்டிக்கிட்டு ஒன்று ஒன்றா போடுங்கம்மா. ஆனால் கொஞ்சம் கரையும், பயப்படாதீங்க. ரொம்ப கரைஞ்சிச்சின்னு பயந்தீங்கன்னா நம்ம இட்லி குக்கரில் பாதி கொழுக்கட்டையை அவிச்சுக்கிறோங்க. இல்லைன்னா ஃபுல் கொழுக்கட்டையுமே அவிச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் பாவுக்குள்ளே போட்டு தேங்காய் பாலை ஊற்றுங்கம்மா. இதில் கொஞ்சோண்டு கொழுக்கட்டை மாவை எடுத்து வச்சு கரைச்சி ஊற்றிடுங்க. முடிஞ்சிருச்சு. ஒரே டேஸ்ட்டு தான் வரும், எதுவும் வித்தியாசமெல்லாம் இருக்காது. புதுசாக செய்கிறவங்க அப்படி செஞ்சுக்கரலாம். இந்த மாதிரி நீட்டமாக உருட்டுறதா இருந்தால் இப்படி உருட்டிக்கிட்டு கத்தியை வச்சு கட்டிங் பண்ணிக்கிறேங்கம்மா. என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சேனல் வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறோங்கம்மா. எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே போடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேக வைக்கலாம். நம்ம மாவு கரையத்தான் செய்யும் கொழுக்கட்டை. நம்ம மாவுலாம் கரைச்சிலாம் ஊற்ற வேண்டியதில்லை. அப்புறம் பசும்பாலை ஊற்றுங்கம்மா. வெந்துருச்சு கொழுக்கட்டை. பசும்பாலை ஊற்றி ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம சீனி பாவு காய்ச்சி வச்சுருக்கோம்னா கருப்பட்டி பாவு, அதை ஊற்றுங்க. அது உங்களோட அளவுக்கு ஏற்பமா. எனக்கு கரெக்டாக இதுக்கு 1 கப்பு 100 மில்லி சீனி பாவு கரெக்டாக எனக்கு வந்துச்சு. அப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறோங்கம்மா. மறுபடி கொதிக்கும். கொதித்த பிறகு தேங்காய் பாலை ஊற்றுங்கம்மா. இப்போ நான் 150 மில்லி தேங்காய் பாலை ஊற்றுறேன். 1/4 கப்பு எனக்கு இருக்குது. மொத்தம் 200 மில்லி தேங்காய் பாலுமா. அதோட சுக்குத்தூள், உப்பு போட்டுடுறோங்கம்மா. அதோட அவ்வளோதான். இதாம்மா தேங்காய் பால் கொழுக்கட்டை. தேங்காய் பால்லையும் செய்யலாம், வெறும் பசும்பால்லையும் செய்யலாம், உங்களுக்கு விருப்பமா. அவ்வளோதான், எல்லா ஜாமானும் முடிஞ்சிருச்சு. கொஞ்சோன்னு பாவு தங்கியிருக்குமா. எனக்கு அந்த பாவு கரெக்டாக வந்துச்சு, 100 மில்லி பாவு. எல்லாமே முடிஞ்சிருச்சுமா. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்காய் பூ மட்டும் போட மறந்துட்டேன். இது எந்த இதில் போடணும்னா நம்ம பசும்பால் ஊற்றுறதுக்கு மேலே கொழுக்கட்டை வெந்ததோடையே இதை தூவி விட்டுறணுமா. 1 ஸ்பூனோ 2 ஸ்பூன் நீங்கள் நல்லா தூவி விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மறந்துட்டேன், அதனால் கொஞ்சமாக போடுறேம்மா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதோட தண்ணி, அந்த பால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்மா. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.